ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா க்யூட்டான ஒரு யூனிகார்ன் நோட் புக் அண்ட் யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹவு டு மேக் அ யூனிகார்ன் நோட் புக். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்ச யூனிகார்ன் இமேஜஸ் எல்லாத்தையும் கூகுள் சர்ச் பண்ணி இந்த மாதிரி பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிளாக் கலரில் அவுட்லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட யூனிகார்ன் இமேஜஸ் எல்லாத்துக்கும் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பண்ணும்போது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாதுங்க, க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது ஏங்கிற ரீசன் நான் பின்னாடி இந்த வீடியோலேயே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிளாக் கலர் ஸ்டிக் பென் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த இமேஜஸ்க்கு அவுட்லைன் டாட்டட் லைன்ஸாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த யூனிகார்ன் இமேஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கட் பண்ணும்போது அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு வெளியில் கட் பண்ணுங்கள், ஸோ தட் அப்போ தான் நம்ம ஸ்டிக்கர் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஓகே குட்டீஸ், ஃபைனலி நம்ம இப்போ யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ்க்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் ஷீட் எடுத்துக்கோங்க. லேமினேஷன் ஷீட் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டிக்கர்ஸோட ஷீட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த லேமினேஷன் ஷீட்டில் ஒன் சைடில் மட்டும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த லேமினேஷன் ஷீட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த யூனிகார்ன் இமேஜஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு என்கிட்ட சின்ன லேமினேஷன் ஷீட் தான் இருந்தது, ஸோ அந்த லேமினேஷன் ஷீட்டில் பத்துற அளவுக்கு மட்டும் யூனிகார்ன் இமேஜஸ் எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய ஷீட்ஸ் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா இமேஜஸ் வேணுனாலும் ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி குட்டீஸ், நம்ம இப்போ யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி டபுள் சைட் செலோ டேப் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஸ்டிக்கரோட பின்னாடியும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கம்மில் பேஸ்ட் பண்ணும்போது அது கம்மோட மிங்கிளாகி ஒரு மாதிரி கலங்கலாக இருக்கும். அதனால தான் நான் க்ரையான்ஸ் இல்லைனா நீங்கள் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு டைரி இல்லைனா ஒரு ரஃப் நோட், உங்களோட நோட் எடுத்து இந்த மாதிரி அதோடய ஃப்ரண்ட் பேஜில் கம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு A4 ஷீட் அதே சைஸ்க்கு கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ரோஸ் கலரில் கிளிட்டர் ஷீட்ஸ் எடுத்து அந்த கிளிட்டர் ஷீட்ஸ்லேயும் கம் அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நமக்கு தேவையான நோட் புக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி நம்ம யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து இப்போ இந்த நோட் புக்கில் ஒட்ட போகிறோம். நான் இப்போ இந்த நோட் புக்கில் நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்ட போகிறதில்ல. சிம்பிளாக ஒரே ஒரு யூனிகார்ன் இமேஜ் எடுத்து அந்த நோட் புக்கோட சென்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ரெயின்போ ஸ்டிக்கர் எடுத்து அந்த நோட்டோட ரைட் கார்னரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், செம்ம க்யூட்டான யூனிகார்ன் நோட் புக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நோட்டோட பேக் சைட்லேயும் ரோஸ் கலர் கிளிட்டர் ஷீட்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் பேஸ்ட் பண்ணல, பிகாஸ் ஆல்ரெடி அங்கே ஒரு பிளாக் கலர் ஒரு லேமினேஷன் கவர் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால் நான் பேஸ்ட் பண்ணிக்கல. ஐ லவ் யூனிகார்ன்ஸ். ஃபைனலி நம்மளோட யூனிகார்ன் நோட் புக் ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.